ரோசி, உனக்கு செயின்ட் ஜான் பால் II பத்தி தெரியுமா? ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். 1981ல முகமது அலி அப்படின்னு ஒருத்தன் அவரை துப்பாக்கியால சுட்டுட்டாரு. நல்ல வேலை, அவர் எப்படியோ பொழைச்சிட்டாரு. ஆமா ஆமா, நான் கூட கேட்டேன். திருப்பியும் சுடப்பட்ட 4வது நாள் திருத்தந்தையே வெளிப்படையா நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். சொல்லுமா. செயின்ட் ஜான் பால் அந்த முகமது அலிய மன்னிச்சது கூட பரவாயில்ல, ஆனா நேர்லயே போய் அவரை பிளஸ் பண்ணிருக்காரு. He is a great man. உண்மையிலேயே கிரேட் மேன். அதாவது அவர் மட்டும் இல்ல, யாரெல்லாம் விரோதிகளை மன்னிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் கிரேட் மேன். அதனால்தான் ஒரு புலவர் சொல்லியிருக்காரு, யார் மிகச்சிறந்த திறமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு ஊரையே சென்று அழிக்கக்கூடியவர் அல்ல, தனக்கு பிடிக்காத ஒருவனை மன்னிக்க கூடியவர், அவர்தான் மிகச்சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த போப் ஜான் பால் சொன்னீங்க இல்லையா, அவரு மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அறிவிச்சுட்டு பேசாம விட்டுருக்கலாம். ஆனா அவரு சிக்காயி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து 2 வருஷம் கழிச்சு அவரை சுட்டவனை ஜெயில போய் பார்த்து அவனோட 1 மணி நேரம் பேசிட்டு இருந்துட்டு அவனுக்கு பிளஸ் பண்ணிட்டு வந்தாரு. தமக்கு பிடிக்காதவங்கள அல்லது யாரை மன்னிக்கணும்னு நாம நினைக்கிறோமோ, யாருக்கு மன்னிப்பு வழங்கணும்னு நாம நினைக்கிறோமோ அவங்களுக்கு பிளஸ் பண்றது, ஆசி வழங்குதல். ஆசி வழங்குதல்னா என்ன? இப்போ நம்ம வீட்டுல பெரியவங்கலாம் நம்ம போய் நமக்கு எப்படி ஆசி வழங்க, நல்லா இருப்பா நல்லா இருமா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நாமும் அவங்க நல்லா இருக்கணும், வாழ்க்கையில அவங்க முன்னேறணும், அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க மேல இருக்கிற அந்த கசப்பு, அந்த வெறுப்பு அதெல்லாம் மாறி அவரை என்னுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி வந்துடுது. அதான் மன்னிப்பு நமக்கு தருகின்ற ஆறுதல், மனமாற்றம். இந்த தவக்காலத்துல நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றதோடு மட்டும் இல்லாம அந்த மன்னிக்கிறவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அதனால்தான் ஒரு குட்டி பாட்டு இப்படி இருக்கு. அதாவது யாரை நீங்க மன்னிப்பு வழங்க விரும்புறீங்களோ அவங்கள சபித்து சாபங்கள் கூறாமல் ஜெபித்து ஆசி வழங்கிடுவீர் அப்படின்னு ஒரு குட்டி பாட்டு. ஜெபித்து ஆசி வழங்கும் போது நம்முடைய மன்னிப்பு 3/4 முடியும். அதுக்கு அடுத்து ஒண்ணே ஒண்ணு இருக்கு, அப்புறம் சொல்லட்டுமா? சரிங்க தாத்தா. God bless you.